ஹாய் காய்ஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குப்பை மேனி தான் பறிக்க வந்திருக்கோம். என்னடா வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, தொண்டை கட்டிகிட்ருக்கு. ஸோ அதனால் எங்கள் பாட்டி வந்து குப்பை மேனி கிள்னுவா, நான் உனக்கு ஒரு வைத்தியம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதான் பறிச்சிட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குப்பை மேனி கிள்ளிட்டோம். இப்போ எங்கள் பாட்டி என்ன வைத்தியம் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. இதை போட்ட உடனே என் தொண்டை சரியாயிடுன்னு சொன்னாங்க. ஒரு நார்மல் வாய்ஸ் வந்துடுன்னாங்க. வருதா இல்லைன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் பாட்டி எனக்கு வைத்தியம் பண்ண போகிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தழையை நல்லா, அந்த குப்பை மேனி தழையை நல்லா கல் உப்பு வச்சு நல்லா கசக்கி சாறு பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், எங்கள் பாட்டி நல்லா பிழிஞ்சு எடுக்கிறாங்க. எதுக்காக கல் உப்பு போடுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஈரத்தை வந்து எடுக்கும். ஸோ அதனால தான் கல் உப்பு போடுறாங்க. கல் உப்பு போட்டு நல்லா கசக்குறாங்க. அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு கசக்குனா கொஞ்சம் சாறு அதிகமாக வரும். ஸோ அதனால தான் கல் உப்பு போட்டு கசக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிழிஞ்சிட்டாங்க. இப்போ சுண்ணாம்பு வச்சு போட போகிறாங்க. அதில் சுண்ணாம்பு ஏன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு போட்டால் அதுவும் ஈரத்தை நல்லா உறிஞ்சி எடுத்துரும். ஸோ அதனால தான் சுண்ணாம்பு போடுறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுண்ணாம்பு அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கழுத்தில் போட்டுக்கணும். கழுத்தில் போட்டு நல்லா காஞ்சிட்டு ஒரு 1 hour 2 hours கழித்து வாஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஈரெல்லாம் போயிட்டு நம்ம நார்மல் வாய்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் வாய்ஸ் எவ்வளோ க்யூராக இருக்குன்னு சொல்லிட்டு 2 days ஆச்சு நம்ம வந்து அந்த குப்பை மேனி பத்து போட்டு. இப்போ நல்லா வாய்ஸ் க்யூராகிடுச்சு, நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களே பார்க்கலாம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி தொண்டை கட்டிச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம கவிதர்ஷி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.